அன்பிற்கினிய நண்பர்களே, வணக்கம். நான் சங்கமக்கூடல் 8 கூட்ட நிகழ்ச்சி பற்றிய ஒரு காணொளியை தயாரித்து நமது குழுவிலும் மற்ற குழுவில் உள்ள நண்பர்களுக்கும் ஏன் யூடியூப் பப்ளிக்கும் கூட வெளியிட்டிருக்கிறேன். அதை பார்த்தவர்கள் கேட்டவர்கள் அதிசயித்து போனார்கள். ஓய்வு பெற்றவர்கள் வாட்ஸ்அப் மூலம் இணைந்து ஒரு அமைப்பாக சங்கமித்து சங்கநாதம் இசைக்க முடியுமா என்று வியந்து போயினர். இதை பீடுடன் இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று வீரநடை போடுவோம் என்று கூறி சங்கமம் என்ற அமைப்பை சரித்திரத்தில் நிலைக்கச் செய்வோம் என்ற முழக்கத்துடன் இங்கே ஆரம்பிக்கிறேன். நான் நேற்றைய பதிவில் உறுதி அளித்தது போல சங்கம நிகழ்வு சந்திப்பு 8 மலர் பற்றிய மதிப்புரையை அல்ல வியந்துரையை இன்று முதல் தினமும் ஒரு கட்டுரையாக காணொளியாக பதியவிருக்கிறேன். இதில் தவறுகள் விடுபாடுகள் இருப்பின் தயக்கமின்றி சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நண்பர்களை உரிமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மலரை கையில் எடுக்கும்போதே சற்று கனமாக இருந்தது. தூக்குவதற்கே சற்று சிரமமாக கூடப்பட்டது. ஒருவேளை என் தள்ளாமையின் பலவீனம் என்றுதான் முதலில் நினைத்தேன். வயதாகிவிட்டதல்லவா? ஆனால் அந்த புத்தம் புதிய புத்தகத்தை சங்கம மலர் 8 புரட்டி பார்க்கும் புலவன் நான் என்ற ஆர்வத்துடன் பிரித்து படிக்க ஆரம்பித்த பிறகுதான் தெரிந்தது மலர் மிகவும் கனமாக இருப்பது அதன் உள்ளடக்கங்களின் மதிப்பினால் என்பதும் முகப்பு மற்றும் கடை அட்டைகள் உள்ளடங்கிய அந்த தொகுப்பு அதுவே காரணம் என்றும் தெரிந்தது. தரமான தாளில் எந்த காலத்திற்கும் ஈடுகொடுக்கும் வண்ணம் கெட்டியாக தரமாக அமைந்திருக்கிறது சங்கம மலர் 8. வண்ணமயமான முகப்பு அட்டையில் அருள்மிகு அன்னை அபிராமி அம்மன் உடன் உரை அமிர்த கடேஸ்வரர் திருக்கோயில் பார்த்தவுடன் நினைவுக்கு வந்தது இந்த அபிராமி பட்டர் பாடல்தான். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவிழி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் ஆறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயில் கொள்மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி என்று அபிராமி அன்னை பதிகத்தில் உள்ள அபிராமி பட்டரின் ஒவ்வொரு வரிகளும் நம்மை வாழ்த்துவது போல இருக்கின்றது அல்லவா? இது எவ்வளவு அற்புதமான பொருத்தம் பாருங்கள். அமிர்த கடேஸ்வரர் இறைவன் ஒளித்து வைத்திருந்த அமுதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த மலர் படைக்கப்பட்டு உள்ளதோ? ஒருவேளை மார்க்கண்டேஸ்வருடைய அமரத்துவம் இந்த மலருக்கும் அதை படிக்கும் நம் எல்லோருக்கும் நீண்ட ஆயுளை தர வேண்டும் என்று ஆசிரியர் நினைப்பதாகவோ நான் கருதுகிறேன். முன் உள்பக்க அட்டையில் அருள் தரும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி மூலவரா உற்சவரா என்று தெரியவில்லை. அவர் எப்படி இங்கே கவர்ந்து காட்சி அளிக்க வைக்கிறார் மலரின் ஆசிரியர் என்பது ஒரு ஆன்மீக அற்புதம். அதேபோல பின்னட்டையின் உள்பக்கத்தில் சேலையூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் உற்சவர் அற்புதமான அலங்காரத்துடன் காட்சியளிக்கிறார். மலரின் பின்னட்டையில் சங்கம முத்திரை கருவூல உறவுகள் அனுபவங்களின் பல்கலைக்கழகம் என்ற முத்தாய்ப்பான முழக்கம் இருக்கிறதே அப்பப்பா! ஆனால் கடைசியில் போட்டார் பாருங்கள் ஒரு போடு. கருத்துகளுக்கு கட்டுரையாளர்களே பொறுப்பு என்ற ஒரு உரிமை துறப்பை ஆசிரியர் வெளியிட்டிருக்கும் பாங்கு அவருடைய பாதுகாப்பு உணர்வு என்னும் அனுபவ முதிர்ச்சியை எடுத்து காட்டுகிறது. இப்பொழுது மலரின் உள்ளே செல்வோம் வாருங்கள். முதல் பக்கம் வழக்கமான பாடப்புத்தக வடிவமைப்பில் உள்ளே உள்ளவைகள் என்ற தலைப்பில் கட்டுரைகளின் தொகுப்பை துணை தலைப்புகள் வாரியாக பிரித்து அளித்திருப்பது மலரை திறந்து பார்த்தவுடன் நமது கட்டுரை எங்கே இருக்கிறது என்பதை படைப்பாளிகளுக்கும் படிப்பவர்களுக்கு அவருடைய விருப்பத்திற்கேற்ப தலைப்பை தேர்ந்தெடுத்து படிக்கவும் பயனுள்ளதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மலரின் பயன்படுத்தப்பட்டுள்ள எழுத்தின் அளவுகோல் வடிவம் இருக்கிறதே
அதிலும் குறிப்பாக கண்ணாடி முன்னாடி நிற்கும் தட்டு தடுமாறி பார்வை உள்ள என்னை போன்றவர்களுக்கு தங்கு தடையின்றி படிக்க வசதியாக பொருத்தமான அளவில் சுத்தமாக இருக்கிறது. இதற்கு மலரை தயாரித்த திரு ராகவனார் ஐயா அவர்களின் அர்ப்பணிப்பும் அச்சகத்தாரின் அக்கறையும் தான் காரணம். மலர் ஆசிரியர் திரு ராகவனார் அவர்கள் பற்றிய ஒரு சிறு குறிப்பு சுருக்கமாக சொல்கிறேன். ஆசிரியர், அதாவது நமது மலரின் ஆசிரியர் ராகவன் பார்த்தசாரதி. இவர் பிறந்த நாள் 8/4/1944, 80 வயது முடிந்து 81 அகவையில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். பூர்வீகம் திருவள்ளூர். அரசு பணிக்காலம் 12/12/1961 முதல் 30/4/2002 வரை. இறுதியாக முதன்மை கணக்கு அலுவலராக நகர் ஊரமைப்புத்துறை சென்னை 2 பணிபுரிந்து 30/4/2002 அன்று பணி ஓய்வு பெற்றிருக்கிறார். இவருடைய கதை களம் இருக்கிறதே 1969 துவங்கியிருக்கிறது. நந்தனத்தில் மாவட்ட கருவூலம் இயங்கும் போது அப்பல்லோ என்ற கையெழுத்து புத்தகத்தை கருவூல நண்பர்களுடன் இவர் தயாரித்திருக்கிறார். 1971 அதாவது 27 வயது இருக்கும்போது இவர் எழுதிய நீண்ட சிறுகதை ஒன்று ஆனந்த விகடனில் வெளியாயிருக்கிறது. தாமரை மணாளன் நேரில் அழைத்து ரூபாய் 150 சன்மானம் வழங்கியிருக்கிறார். ஆனால் கதை எழுதுவது அரசு பணியை பாதிக்கும் என்ற தவறான கணிப்பால் கதை எழுதுவதை நிறுத்தி கொண்டார். நமக்கு கதை படிக்கும் அந்த கதை குவியலை அவர் தடுத்து விட்டார். சங்கமம் 2019 இவரது கதை கட்டுரை பதிவுகளை ஊக்குவித்து இவரை அரவணைத்தது. அதனால் சங்கம கூடல் மலர்கள் 7 மற்றும் 8 தயாரிக்கும் பணியை இவருடன் ஒப்படைத்தது. இப்போது தெரிகிறதா சங்கம மலர் 8 இவ்வளவு சிறப்புடன் பொலிவுடன் அமைக்க காரணம் என்ன என்பது? மென்மேலும் அவர் படைப்புகள் வெளிவர வேண்டி அவரை பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இவருக்கு வயது 80. ஆனாலும் ஒரு இராணுவ வீரரைப் போல மிடுக்காக பொருத்தமான ஒரு அடர் நிறத்திலே சபாரி உடையிலே விழாவில் நம்மை வரவேற்ற விதம் இருக்கிறதே, அவர் வயதை சற்று என்ன பாதிக்கும் கீழே குறைக்க வைக்கிறது. கட்டுரை தொகுப்பை பின்வரும் துணை தலைப்புகள் வாரியாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மிகவும் அருமையாக இருக்கிறது. வரவேற்பும் வரலாறும், ஆன்மீகமும் ஆறுதலும், அனுபவங்களும் அடைந்தவைகளும், பாடல்களும் பாங்குகளும், ஓய்வூதியமும் நலனும், சிறுகதைகளும் சிறப்புகளும், பல்சுவை பதிவும் பயன் தரும் நலன் என எப்படி பாருங்கள் வைத்திருக்கிறார். அகராதியை அறிமுகப்படுத்தும் வகையில் கவர்ச்சியாக துணை தலைப்புகளை தேடி வைத்திருக்கிறார். கட்டுரைகளின் தலைப்புகளுக்கு பக்கத்திலேயே படைப்பாளியின் பெயர் குறிப்பிட்டிருப்பது ஒரு சிறப்பு. மேலும் சிறப்பு என்னவென்றால் படைப்பாளிகளின் உருவப்படங்களை இந்த கட்டுரைகளில் பதிந்திருப்பது சிறப்பு. படங்கள் கருப்பு வெள்ளையாய் இருப்பது இந்த மலருக்கு ஒரு சரித்திர வண்ணத்தை தருகிறது. நிறவெறி இல்லை என்பதையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. கட்டுரைகளை அறிமுகப்படுத்தும் முன் வருக வருக என வரவேற்கும் முடிகொண்டான் வெங்கட்ராமன் அவருடைய வரவேற்புரை இருக்கிறதே, அது விழாவுக்கு அழைப்பது போலவும் மலருக்கு ஒரு வரவேற்புரை போலவும் அமைந்துவிட்டது. இந்த பக்கத்தில் அவர் விழா அமைப்பாளர் என்பதை நாசுக்காக உணர்த்தி தான் பட்ட கஷ்டங்களை முயற்சிகளை எல்லாம் கூறாமல் பட்டியல் போடாமல் தனக்கு யார் யார் உதவினார்கள் என்பதை மட்டுமே குறிப்பிடுகிறார். எவ்வளவு தன்னடக்கம் பாருங்கள். எவரவர் துணையுடன் இந்த விழாவை தாம் வெற்றிகரமாக நடத்த இருப்பது என்று கூறுவது ஒரு தெளிந்த பண்பாளரின் கூற்று போல் இருக்கிறது. அதிலும் ஆரம்பம் முதல் ஒவ்வொரு கட்டமாக தனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் பெயரை அவரை குறிப்பிடும்போது நெகிழ்ந்து போய்விட்டேன். இந்த தன்னடக்கமும் நன்றி உணர்வும் மலரின் முகத்தில் குறிப்பிட்டிருக்கும் பாங்கு இருக்கிறதே, இதை முதல் பக்கத்திலேயே நமக்கு வாசிப்பதற்கு மிகவும் ஆக்கிவிடுகிறது. அடுத்து வருவது கடந்து வந்த பாதை. அதாவது சங்கமம் தொடங்கியது முதல் இதுவரை நடைபெற்ற ஆண்டு விழாக்களின் அமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு, பிரம்மாக்கள், அவர்களின் படங்கள், விழா நடைபெற்ற இடங்கள், விழா நாட்கள், விழா குழுவினர், விழா சிறப்பு, விழா மழ தயாரிப்பு என நமக்கு என்னென்ன தகவல்கள் தேவையோ அத்தனையும் ஒரே இடத்தில் ஒரு சரித்திர பெட்டகத்திலிருந்து கிடைக்குமாறு
வழி செய்யும் வகையிலே இந்த பகுதி அமைந்திருக்கிறது. இந்த விழா அனுபவங்கள் பற்றி தகவல் வைத்திருப்பவர்கள் அடுத்த மலரிலாவது விரிவான கட்டுரை எழுதலாம் என்று நான் கருத்துரைக்கின்றேன். இந்த முன் சரித்திர விவரிப்புக்காக மட்டுமே நாம் ராகவனார் அவர்களுக்கு இன்னொரு ஷபாஷ் போட்டுத்தான் தீர வேண்டும். என்ன நண்பர்களே, இப்பொழுதே கண்ணை கட்டுகிறதா? இன்னும் இருக்கிறது. கட்டுரைகளை படிக்க ஆரம்பிக்கவில்லையே. எனவே இன்று பிள்ளையார் சுழி போட்டு முதல் கட்டுரையை பார்ப்போம். இந்த கட்டுரையின் பெயர் திருவாசகத்தின் சிறப்பு. ஆசிரியர் திருவாளர் சி.ஜி. ரவிச்சந்திரன் அவர்கள். இந்த இடத்தில் ஆசிரியர் பற்றிய ஒரு சிறிய குறிப்பு இடம்பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அடுத்த மலரில் பார்த்து கொள்ளலாம். இந்த கட்டுரையில் திருவாசகத்தின் பெருமையை, அதாவது மனிதன் சொல்ல இறைவன் எழுதியதாக கருதப்படும் ஒரு அற்புதமான திருமறையை, அதன் வரலாற்றை பற்றி கூறுகிறார். இந்த கட்டுரையில் அவர் தரும் செய்திகள் மிகவும் அற்புதமானவை, படிக்க திகட்டாதவை, மெய்சிலிருக்க வைப்பவை. அதை நீங்களே படித்துத்தான் உணர வேண்டும் என்று கூறி, நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க என்று சொல்லி இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில் இன்னொரு கட்டுரையுடன் உங்களை சந்திக்கிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.